ஆண்டனி சாமி அவர்களுக்கும் அவருடைய குழு அனைத்து நண்பர்களுக்காகவும் நான் ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இன்னைக்கு வந்தோடனே நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளோ செய்ய வரைக்கும் நான் வேற யாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களை வண்டியில் பார்த்தோன்னே எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களுடைய கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியம் உங்களுடையது. நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு வச்ச ப்ரோக்ராம் உண்மையாகவே எங்கள் ஒவ்வொருவருடைய மனசையும் தொட்டுச்சு. நாங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பாருங்க நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்டவர் முதலே பேசிட்டார். நாங்கள் உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் வழியாக ஜெபத்தின் வழியாக இறை செய்தியை கொடுத்த அந்த வழியாக நாங்கள் மனமாற்றம் அடைஞ்சு சிஸ்டங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு உண்மையுள்ள பிரமாணிக்கமுள்ள நாங்கள் இன்மேட்டாக இருப்போம் சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் முன்னால் சொல்கிறோம். உங்களுடைய ஊழியம் நல்ல செழிப்படையணும். விசேஷமாக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் மகள் இறந்து போன அந்த செய்திக்காக நாங்கள் எங்களுடைய ஜெபத்தில் கண்டிப்பாக வேண்டிக் கொள்வோம். உங்கள் அப்பாவுக்காகவும் ஏசப்பாட்டு நாங்கள் தினம் 4 தடவை ஜெபம் பண்ணுறோம். எங்கள் அப்பாவுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் இங்கே ஊழியர் செய்கிற அனைவருடைய குடும்பத்துக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். இந்த குட்டீஸ்க்காக நல்லா படித்து மார்க்ஸ் எடுத்து வேறு கிளாஸுக்கு முன்னால் போகணும். தெரியுங்களா குட்டீஸே? சரி படிப்பீங்கள? உங்களுக்காக எங்களுடைய ஜெபத்தில் கண்டிப்பாக வேண்டும். பிரதருக்குடைய உங்களுடைய குடும்பம் எல்லாத்துக்காகவும் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ரொம்ப உங்களுடைய ப்ரோக்ராம்னா உண்மையாக அவ்வளவு நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் நாங்கள் 7 பார்த்தேன். இங்கே எங்களுடைய இன்மேட்ஸ் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நற்செய்தி மூலிமா இந்த நாடகத்தை நடித்து காட்டினீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் வேண்டிக்குவோம். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. இன்னொரு தடவை வாங்க. எங்கள் சிஸ்டர்களே இன்னொரு தடவை வர வைப்பாங்க உங்களை. எப்போ வேணாலும் வரலாம். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ.
பாவமான உலகில பாவிகளை நீக்கிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை நீக்கிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லுங்க, மனிதனாக வந்த இங்கே இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லுங்க, மனிதனாக வந்த இங்கே இயேசு பிறந்தார். நம்மை மீட்டு வந்ததே நம்மை மீட்டிட வந்ததே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கு இந்த உலகத்துல மகிழ்ச்சி இல்லை, இன்னைக்கு வீட்டுல மகிழ்ச்சி இல்லை, நாட்டிலையும் மகிழ்ச்சி இல்லை. டிவி ஓபன் பண்ணா சோக செய்திகள்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க, போல லஞ்சம் ஊழல் இப்படி பலவையான காரியங்கள் இந்த பூமியில இன்னைக்கு நடந்துச்சு, புரிஞ்சுதுங்களா? ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவா
ஆனா அவங்க உள்ளத்துல என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இதெல்லாம் யாரெல்லாம் கொடுக்க முடியும்? இயேசுதான் கொடுக்க முடியும். நாங்க இதுவரைக்கும் ஆண்டுடைய கிருபையால இது 10வது முதியோர் இல்லம். ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில நாங்க என்ன செய்வோம்னா, நிறைய முதியோர் இல்லங்களுக்கு போய் அவங்களை சந்திச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. நிறைய பேரிஷ் எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. ஃபாதர் வந்து தனசேகர் ஃபாதர் தாராபுரத்துல என்னை கூப்பிடுறேன்னு சொன்னாரு. நான் தான் போகல. ஏன்னா பேரிஷ்ல போய் அவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்றதை விட உங்களா மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நற்செய்தி சொன்னாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். புரிஞ்சுதுங்களா? அதனால எத்தனையோ முதியோர்களுக்கு போயிட்டோம், எல்லா இடங்களிலும் போய் என்ன செஞ்சோம், அவங்களை சந்தோஷப்படுத்திட்டோம். கடைசியா எப்படியாச்சும் சீரபாளையம் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரை கொண்டு வந்துட்டாரு. நல்லா கவனிங்க. நீங்க என்னைக்கா இருக்குதா, நீங்க எல்லாம் என்ன குடும்பமா சந்தோஷம் காரியம் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட பிரசன்டேஷன் கான்வென்ட்டுக்கும் எனக்கு ஒரு நல்ல தொடர்பு. ஏன்னா பிரசன்டேஷன் கான்வென்ட் அங்க ஹை ஸ்கூல், அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் 1984வது வருடம் 3 நாட்கள் தியான கூட்டம் நடந்தது. அந்த தியான கூட்டம் அருகோடை மறுமலர்ச்சி தியான கூட்டம். அந்த தியான கூட்டத்துல கடைசி நாள் தான் கடவுள் என்னை தொட்டா. மழை வந்துட்டு இருந்தது, எனக்கு தெரியல. இந்த தியானத்துல வந்து கடைசி நாள நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். ஃபாதர் பாடிட்டு இருந்தார், அல்லேலூயா பாடிட்டு இருக்கப்ப நான் அழுது என்னுடைய 17வது வயதுல ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிச்சேன், ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அப்படியே ஆரம்பிச்சோம். வீடு வீடு போய் சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 1992வது வருஷம் முன்னாள் ஆயர் எம் அம்புரோஸ் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, எங்களுக்கெல்லாம் 1 வருஷம் கிளாஸ் எடுத்து நீங்க எவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து உங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அனுமதி வழங்கினார். இந்த வருஷம் வந்துச்சுன்னா 42 ஆண்டுகள் ஊழிய போகிறது. கடவுள் இம்மட்டுமாக பட்டி தொட்டி கிராமம் எல்லா இடங்களிலும் நற்செய்தி எடுத்து ஆண்டவர்களுக்கு அனுகிரகப்படுகிறார். ஆண்டவருக்கு போனாலும் செலுத்துகிறேன். அப்போ பாருங்க, பொண்ணை இழந்தாலும் இயேசு என்னோடு கூட அவருக்கு நான் நன்றி சொன்னேன். யோகமாக கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொன்னேன். அப்போ ஒரு காரியெல்லாம் கவனிச்சுங்க. இந்த உலகத்துல துன்பம் இருக்கு. நீங்க நினைக்கலாம், என் பையனை கைவிட்டான், பொண்ணு கைவிட்டாங்க, இப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனா கடவுளை நல்ல இடத்துல வச்சிருக்க தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க வந்து வருஷம் ஒரு 250 பேருக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு ரோட்ல நம்மளை கொண்டே கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ கொண்டே கொடுக்குற சமயத்துல ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இந்த பிரியாசத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. அப்ப என்னன்னா பார்த்தா பஸ்ல தான் நிக்கிறாங்கன்னு பார்த்தா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னா ஏங்கிட்டு இருக்காங்க. வந்தாங்க பாருங்க, கூட்டம் பலமானு வண்டியை தள்ளிச்சு உள்ளுக்குள்ள வந்து கூந்திருப்பாங்க. அவ்வளவு என்ன சாப்பாடு எங்கே எனக்கு கிடைக்காம போயிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப பாருங்க, அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாப்பாடு கொண்டே கொடுக்குற வருஷம் அப்படிதான் செய்வோம். சாப்பாடு கொண்டே ஏழைகளுக்கு கொடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் அன்னைக்கும் அதே மாதிரி சாப்பாடு கொடுப்போம். எப்படின்னா 2500 பேர் செய்வோம், நாங்களே செய்வோம். செஞ்சு பேக் பண்ணி பொள்ளாச்சி, திருப்பூர், அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி எல்லா முதியோர்களுக்குமே கொடுப்போம். இந்த தடவை உங்களுக்கு கொண்டு வருவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கடவுளுக்காக சேவை செய்கிற பொழுது கிடைக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, மன நிம்மதி வேற எதுவுமே இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யறா, சந்தோஷமா இருக்கணும்னா இந்த சூழ்நிலைக்காக நன்றி சொல்லுங்க. பையன் கைவிட்டான், உன் பொண்ணு கைவிட்டான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்க கூடாது, அழுதுக்க கூடாது. அதுக்கு பேசாம என்ன செய்யணும், இயேசுவே இந்த சூழ்நிலைக்காக நன்றின்னு சொல்லணும். நன்றி இயேசுவே சொல்லணும். அப்ப நன்றி சொல்ல தெரியுமா வரும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும், ஒருத்தர் மன்னிக்கணும். புரிஞ்சுதுங்களா? மன்னிச்சு மறக்கணும். அப்பதான் கடவுள் நம்ம மேல புரியுமா இருக்கும். அதனால எப்ப சண்டை போட்டு கோவப்பட்டுச்சு, அப்போ உள்ளத்துல கஷ்டம் இருந்துச்சுன்னா வெறுப்பு இருந்தா கோவம் வரும். கடவுள் என்னை கைவிட்டார். நிறைய பேருக்கு கடவுள் மேல கோவம், ஆண்டவர் மேல கோவம். எனக்கு ஏன் இப்படி என்னை படைச்சாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம், என்னை பேசாம படைக்காம இருக்கலாம்ல, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க.
கேட்கக்கூடாது. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. புரிஞ்சுதுங்களா? நற்கரணை ஆண்டவருக்கு போய் மன்னிப்பு கேளுங்க. என்னை மன்னிச்சிருக்கேன், எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேளுங்க. எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்லி பாருங்க. அப்ப என்ன தெரியுமா வரும்? எல்லாத்துக்கும் மேலான ஆண்டுடைய சமாதானம் உங்க உள்ளத்துல இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நீங்க வந்திருக்கிற இடம் சீரபாளையம் முதியோர் இல்லம். இவங்களெல்லாம் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷங்கிறாரு. என்ன சிரிக்க மாட்டேங்கிறாங்க, கையை தட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு சிரிங்க. சில பேருக்கெல்லாம் பல்லு இல்லைன்னு சொல்லி போட்டு சிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. பல்லு போனா என்ன, உங்க பக்கவாய் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே 201 வயசுல உங்களை தேடி வந்திருக்கிறேன் பாருங்க. எனக்கு வயசு 201. மறைக்கிறீங்க தாத்தா, அப்படிதானே? இந்த 201 வயசுல உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு ஆட்டம் ஆடுவேன், அதை கண்டு நீங்களே ஆடுவீங்க. சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறேன், கொஞ்சம் கையை தட்ட கூடவா உங்களுக்கு. நான் இந்த தடவை உங்களுக்கு எல்லாம் லட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை உங்களுக்கு எல்லாம் கார் கொண்டு வரேன், அசோக் டப்பா கார் கொண்டு வரேன். அந்த கார்ல ஏறி நீங்க அப்படியே இந்த சீராபாளையத்தையே சுத்திட்டு வரலாங்க. அதனால உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. கொஞ்சம் சிஸ்டர்ஸ் சொன்னா கேளுங்க,
கீழ்ப்படிங்க, சண்டை போடாதீங்க, ஒருத்தர் அன்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, நற்கருணை ஆண்டவரை சந்திங்க அப்படின்லாம் என்ன செய்யறாரு உங்களுக்காக சொல்றாரு. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிச்சிடலாம். ஆண்டவராக இயேசுவே உடைய இரக்கத்தை நிமித்தம் தேவனில் வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து செயல்பட்டதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சிறுமிக கடமை மாத்திரம் நிறைவேற்றின பயனற்ற ஊழியர்கள் மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தந்தையாம் தெய்வத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். தந்தையாம் தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவராக இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தந்தையாகிய தெய்வமே நன்றி. ஆண்டவராக இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தந்தையாகிய தெய்வமே நன்றி. ஆண்டவராக இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தூய தமத்துவமே உமக்கு நன்றி. இயேசுவின் நாம் மகிமையடைய தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே வந்து இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை நடத்த ஆண்டவர் இயேசு அனுகிரகம் பண்ணினார். முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. அடுத்தபடியாக சகோதரி இடத்துல நான் போன்ல கான்டாக்ட் பண்ணேன். சிஸ்டர் மனமும் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை நல்கினார்கள். அது மாத்திரமல்ல 2 அரசு சகோதரிகளும் நாங்கள் வந்த பொழுது எங்களை அன்பாய் உபசரித்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு இருவருக்கும் கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க அவர்கள் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய மனமான நன்றிகளையும் ஜெபங்களையும் நாங்கள் ஒளிக்காட்டி கொள்கிறோம். கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க அவர்கள் ஊழியத்தின் சார்பாக அரசர்கள் அனைவருக்கும் பாட்டிமார்களுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy Christmas!